மோடி மாதிரியான ஆட்கள் இருக்கிறது, அமித்ஷா மாதிரியான ஆட்கள். அமித்ஷா வந்து எப்படின்னா கட்சி சார்ந்து சிந்திக்கிற ஒரு ஆள். கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கணும், அல்லது கட்சியை வந்து வலுப்படுத்தணும், கட்சியோட ஐடியலிஸ்ட் ரொம்ப வீரியமாக உள்ளே போகணும், அதில் நம்ம வந்து வலுவாக இருக்கணும், அதன் மூலமாக ரொம்ப லாங்காக அந்த கட்சியை வளர்த்துட்டு போகணும் அப்படின்றத யோசிக்கிறவர் தான் அமித்ஷா போன்ற ஆட்கள். மோடி அப்படி இல்லை. அந்த நேரத்தில் வின் பண்ணுறது, அதை வச்சு ஒரு 4 ஒரு 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 மாசான ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணி நம்ம அந்த நேரத்துக்கு ஒரு பூமான ஒரு பெரிய தலைவராக காட்டிக்கிட்டால் மட்டுமே போதும்னு நினைக்கிற ஒரு ஆள். நீங்கள் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மோடி அண்ணாமலை தான் செலக்ட் பண்ணுவார். அமித்ஷா போல கட்சிக்குள்ள ஏற்கனவே இருந்த தலைவர்களை நல்லா நன்கு அறிந்த ஒரு ஆட்களாக இருக்கிறவங்க அண்ணாமலை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இது போல் தேசிய கட்சிகள் எப்படி சிந்திக்கணும்னா, ஆட்சி பிடிக்கிறதா முக்கியம்னு சிந்திக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அதை தாண்டிட்டு அண்ணாமலைக்காகலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க, அல்லது இந்த கிரெடிட் வந்து அதிமுக போயிடும் அப்படின்னா அப்படி யோசிக்கவே கூடாது. அது தவறான யோசனை. அப்படி யோசிச்சாங்கன்னா அது திரும்பவும் பாஜகவுக்கு வந்து திரும்பவும் பாதிப்பு தான்.